காசு கண்ணா கட்டு மணி மணி காசு கண்ணா கட்டு மணி எல்லாம் சாரிடா, சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. லேட் ஆனதெல்லாம் இருக்கட்டும், ரிங்டோன்ல கூட காசு பணம் துட்டு மணிதான். ஏன் லவ் சாகலாம் கிடையாதா? ஏன் இல்ல, இது உன்னை லவ் பண்றதுக்கு முன்னாடி வச்சது. இப்ப மாத்திட்டா போச்சு. என் செல்லத்துக்காக இத கூட பண்ண மாட்டேனா? என்ன பூமரங்கள், இப்படி பேசி பேசியே எனக்கு அவுத்துட்டீங்க. இப்போ இப்படி அலைய விட்டா என்ன அர்த்தம்? என்னது பூமர் அங்கிளா? ஐயோ, நீ பூமரை கட் பண்ணிட்டு வெறும் அங்கிள்னு கூட கூப்பிடு. இல்ல இல்ல, வேணாம் வேணாம். இப்பெல்லாம் அரை கிழவனதான் அங்கிள்னு கூப்பிடுறாங்க. பேசாம நீ என்ன மாம்சனே கூப்பிடணும். பேசாம எப்படி மாம்சன்னு கூப்பிடுறது? ஏய் யோகா. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன செட் ஆகிற வரைக்கும் அலைய வேண்டியது, செட் ஆயிட்டா அலைய விட வேண்டியது, அப்படித்தானே? சரி சரி, சாரி. நான் லேட்டா வந்ததுக்கு தண்டனை வேணும்னா நீ எத்தனை முத்தம் வேணாலும் கொடுத்துக்க, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அங்க போட்ட சே, அப்ப என்ன தண்டிக்க உனக்கு கஷ்டமா இருந்தா அந்த தண்டனைய நானே உனக்கு தரேன். இத்தனை பேர் பார்க்கறவங்களே கொஞ்சமா வெக்கமா இருக்கா? சே, நீ நினைக்கிற மாதிரி அந்த அடால்ஸ் ஒன்லி ஐடியா எல்லாம் ஐயாவுக்கு இல்ல. பேசிக்லி ஐ ஆம் ஜென்டில்மேன். இங்க மட்டும் என்னவா? பி சீரியஸ்லி அம்பா. இங்க பாருங்க, நம்ம லவ் மேட்டரை நான் எங்க அப்பாட்ட சொல்லிட்டேன். அவருக்கு ஓகே. நீங்க எப்போ உங்க அப்பாட்ட சொல்ல போறீங்க? ரியலி? என்ன செல்வா சொல்ற? உங்க அப்பா ஓகே சொல்லிட்டாரா? ஆமா, அப்புறம் என்னை பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் நீ எல்லாமே சொல்லியாச்சு. இங்க வாங்க, நான் என்ன சொல்லிட்டேன் ஓகே. நீ எப்போ உங்க வீட்டுல சொல்ல போற? சிலா, உனக்கு தான் தெரியுமே, எனக்கு முன்னாடி என் அண்ணன் ஒருத்தர் இருக்கான். அப்போ உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணமா? செல்லம், கூடிய சீக்கிரம் நடக்கும். நடக்கும். உங்க அண்ணன் அவங்க மாமன் பொண்ணு அவங்கள லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலிக்கும் உங்க ஃபேமிலிக்கும் ஒத்தே வராது. அதுக்கப்புறம் எங்க நம்ம கல்யாணம் நடக்க போகுது? அதான் எனக்கும் தெரியலையா? இது பாரு, உனக்கு 3 மாசம் டைம். 3 மாசம் தான். அதுக்கப்புறம் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, லவ் மூடுல வந்தேன், என்ன லைஃப் மூடுக்கு மாத்திர மாதிரி பேச வச்சலா? என்ன மாம்சனிக்கு சம்பா ரொமான்டிக் போடுறப்பீங்க போல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்புறம் எங்க அப்பா ஒரு ஞானப்பழம் யோசிப்பாரு. சரின்னு சொன்னா உன் கழுத்துல தாலி கட்டுவேன், இல்லைன்னா இந்த அழகான கையால என் விரலுக்கு மோதிரம் மாத்திப்பேன். ஆமா ஸ்டெல்லா, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நாம எங்க செட்டில் ஆக போறோம்? சென்னையா இல்ல ஃபாரின்லயா? அது உங்க சாய்ஸ். எனக்காக உங்க அப்பா அம்மா, உங்க ஃபேமிலி, உங்க வீடு, நீங்க பிறந்த இடம் எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்காக வந்துருவீங்களா? ஸ்டெல்லா, பெரிய கோடீஸ்வரனோட ஒரே பொண்ணு நீ. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நானும் ஒரு கோடீஸ்வரன். ஸ்டெல்லா, ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீ நல்லா தெரிஞ்சுக்க. இந்த உலகத்துல மரியாதை, அந்தஸ்து எல்லாம் அவங்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சுதான். இந்த பணத்துக்கு முன்னாடி இந்த ஊர் உறவும்
எதுவும் பெருசில்லை. இல்ல எனக்கு என்னவோ இது சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. ஸ்டெல்லா, எல்லாம் சரியா வரும். சரி சரி, எனக்கு ஆபீஸ்ல ப்ராஜெக்ட்ல சின்ன ஒர்க் இருக்கு, நான் அதை முடிச்சிட்டு வந்துடுறேன். நீ ரெடியாரு, ஓகேவா? 2 பேரும் ஈவினிங் ஷாப்பிங் போயிட்டு அப்படியே சினிமாவுக்கு போகிறோம். ஓகே செல்லம், பாய். ஹலோ ஃபாதர். இல்லை ஃபாதர், அவனுக்கு என்ன ஒரு பெரிய கோடீஸ்வரனோட பொண்ணு நினைச்சுதான் என்ன அவ காதலிக்கிறான். நான் ஒரு அனாதை. நான் படிச்சது வளர்ந்ததெல்லாம் சர்ச்சில் தானே, அவனுக்கு இன்னும் தெரியாது. இல்லை ஃபாதர், அவன் ஒரு பேராசைக்காரன். நான் ஒரு கோடீஸ்வரி இல்லை, நான் ஒரு அனாதைன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே லவ் பிரேக்கப் பண்ணிடுவான். ஃபாதர், நான் கர்த்தரை தான் நம்புறேன். என் காதல் மேல நான் நிறைய நம்பிக்கை வச்சிருக்கேன். ஓகே ஃபாதர், தேங்க்யூ. வீட்டில் யாருங்க? வீட்டில் யாராவது இருக்கிறீங்களா? நீங்க யாருங்க? உங்களுக்கு என்ன வேணும்? இந்த வீட்டில் அழகான பொண்ணு இருக்கிறதா சொன்னாங்க, அதான் கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு வந்தேன். என்னது? குழந்தைக்கு போய் கல்யாணம் பண்றியா? யாரா நீ? வரேன் இரு. ஓஹோ, என்ன கடத்திட்டு போற காதல் மன்னன் நீங்க தானே? சின்ன வயதிலே உன்னை ஊடு பூந்து தூக்குற தைரியம் இங்கே வேற எவனுக்கு வரும்? சரி சரி, என்ன மச்சி, எங்க அப்பா இல்லாத நேரமா பார்த்து வந்திருக்க? வந்தா என்ன கலாட்டாவும் தெரியுமா? காதல் பண்ணலான்னு தான் வந்தேன். நீ தாய் மாமா அவளாச்சே, சின்னதாக ஒரு கலாட்டா. அதெல்லாம் சரி மச்சி, ஆனா எங்க அப்பா வந்தா தெரியும் யாருக்கு கலாட்டா பண்றாங்கன்னு. வந்தா பார்த்துக்கலாம் வயதிலி. சரி, மாமனுக்கு சாப்பாடு கீப்பாடு ஒரு ஐடியா இருக்கா இல்லையா? என்னது? உங்க அப்பா வேற வீட்டுல இல்ல. சாப்பாடா? இங்க பாரு மாமா, இந்த டபுள் மீனிங் பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, சொல்லிட்டேன். மைதிலி, சாப்பாடு போடுங்கன்னு சொல்றது டபுள் மீனிங்கா? அது சரி. ஆமா, ஒரு மீனிங் எனக்கு தெரியும். அது என்ன உனக்கு தெரிஞ்ச இன்னொரு மீனிங்கு? தாலி மட்டும் கழுத்துல கட்டுங்க, அப்புறம் அதெல்லாம் என்னன்னு ஒன்னொன்னா சொல்லித்தரேன். அப்ப சரி, அது தப்பான மீனிங்கா தான் இருக்கும். உனக்கு தெரியலாம், எனக்கு தெரியக்கூடாதா? அதெல்லாம் அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். சரி சரி, எங்க அப்பா வந்தா வெட்டு குத்துன்னு ஆயிரும், முதல்ல கிளம்புங்க. மாமனை பார்த்தீங்கள? சும்மா மதுரை வீரன் கணக்கா? யாரு நீங்களா? ஆமாப்பா, ஆமா ஆமா, நீங்க மதுரை வீரனே தான். இப்ப கிளம்புங்க மாமா, ஏன்னா பிரச்சனை வேண்டாம், கிளம்புங்க. போச்சு போச்சு, எங்க அப்பா வந்துட்டாரு, இப்ப என்ன பண்றது? வரட்டும் மைதிலி, நம்ம மாமா தானே வராரு, என்னன்னு கேட்போம். கேப்பீங்க கேப்பீங்க, நல்லா கேப்பீங்க. நீங்க போய் உள்ள ஒளிஞ்சுக்கோங்க, நான் ஏதோ ஒண்ணு சொல்லி சமாளிக்கிறேன். நல்லாவே முடியல, போமாமா. அப்பா, ஐயோ அப்பா வேற வந்துருவாரு. மைதிலி, அம்மா மைதிலி. அப்பா, வாங்கப்பா. என்னப்பா போனீங்க, திடீர்னு வந்துட்டீங்க? அந்த வட்டி கணக்கு நோட்டை மறந்து வச்சுட்டு போயிட்டோம்மா. ஓஹோ, இருமா நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏமா நீங்க எதுக்குப்பா அவ்வளவு தூரம் நடந்து போனோம்? நான் எதுக்கு இருக்கிறேன் தண்டமா? நான் போய் எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வாமா, எடுத்துட்டு வா. பர்ஸ். அம்மா, என்னம்மா ஏதோ பதட்டமா இருக்கிற மாதிரி தெரியுது? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, நானும் நல்லா தான் இருக்கேன், சாப்பிட்டு நல்லா தெம்பாதான் பாருங்க. அம்மா, வர வழியில அந்த மாட்டுக்கார வெட்டி பையலை பார்த்தம்மா. அவன் எங்கிட்டயே சவால் விடுறாம்மா. நீ அவன் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருமா. என்ன பண்ணீங்க? நீங்க யாரு? நீங்க யாரு? செம்புலி.
செம்பிளி பெத்த குட்டி புலி நானு. அதெல்லாம் என்கிட்ட நடக்குமா? நீங்களே சொல்லுங்க. அதான பார்த்தேன். ம். அம்மா நீ கவலைப்படாதம்மா, உனக்கு ராசா மாதிரி ஒருத்தனை நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், சரியா? சரிங்கப்பா. அம்மா வீட்டை பூட்டிக்கோ. ம். இப்போ எல்லாம் ஊருக்குள்ள திருட்டு பசங்க ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டாங்க. ஆமாப்பா. நீ எதுவும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருமா. சரிப்பா. கிளம்புறமா? நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. வீட்டை பூட்டிக்கோ. சரி. என்ன சொல்றாரு என் நாய் மாமே? சரி தாய் மாமே. மரியாதை மரியாதை. சரி சரி நீங்க முதல்ல கிளம்புங்க. சரி மைதிலி, சாப்பாடு தான் இல்லைன்னு ஆகி போச்சு. ஒரு டிஃபனாவது கூட சாப்பிட்டு சந்தோஷமா கிளம்புறேன். சரி மாமா, நீ ஏதோ இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருப்ப போல இருக்கு. சாப்பாடுன்ற டிஃபனுன்ற. என்ன மைதிலி, டிஃபன் கேட்டதா ஒரு குத்தமா? சரி சரி, இப்போ என்ன உனக்கு டிஃபன் தானே வேணும்? சரி, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் டிஃபனும் உன் கையில் கொடுக்குறேன், மற்றதுல கல்யாணத்துக்கு அப்புறம் தரேன், சரியா? நீ உன் கையை கொடு. அடி பாவி, நீ ஐடி கம்பெனிக்கு போய் ரொம்ப தான் கெட்டு போயிட்ட. நான் சாப்பிட டிஃபன் கேட்டா நீ உங்க பாஷையில டிஃபன்னா முத்தம், அப்ப சாப்பாடுனா முத்தாடத்தான் துண்டுதடி ஆட சும்மா நின்ற வேகந்தான் வருது, வெக்க போற பாட்டு செய்யறது. அம்மாடி ஆத்தாடி கேட்டுக்கிட்ட மல்லாடி, வண்டிக்கார சொந்த வரும் மதுர, இந்த வண்டிக்கார சொந்த வரும் மதுர, சண்டிக்கான செய்யறாம குதிரை.
வண்டிக்கார சொந்த ஊரு மதுரை சண்டித்தான செய்யலாம குதிரை சாட்டையுடன் நிற்கிறப்போ எதிர சிந்திக்கிறது அட்டப்பட்டு குதிரை ஓ பொண்ண போலதான் பூவ போலதான் கட்டி காப்பவன் நான் தான் நான் தான் கட்டி காக்கவும் கட்டி கேட்கவும் நீயும் பார்க்கணும் நாள்தான் வண்டிக்காரன் சொந்த ஊரு மதுரை சண்டித்தனம் செய்யலாம குதிரை சாட்டையுடன் நிற்கிறப்போ எதிர சிந்திக்கிறது அட்டப்பட்டு குதிரை மதுரை குதிரை என்ன மாமா அந்த ராமசாமிக்கு புத்திமதி சொன்னீங்களா என்ன சொல்றான் அந்த கழுட்டு நாய்? மாப்பிள நான் போய் வேலை முடியாம போகுமா? கேட்க நாதியத்தை பயலா பார்த்து அதுவும் அவனுக்கு வாரிசுன்னு எவனும் இல்லைன்னு தெரிஞ்சா அவன் பேர்ல இருக்கிற சொத்தை நம்ம பேர்ல எழுதுறது தானே நம்ம வேலை. ராமசாமி ரொம்ப முரண்டு பிடிச்சான். சிம்பிளா தான் சொன்னேன். ராமசாமி வயசான காலத்துல தானா சாகிறது சுகமா இல்ல கழுத்தறுபட்டு துடிதுடிச்சு சாகிறது சுகமானு கேட்டேன். மனுஷன் நீட்டு இடத்துல எல்லாம் கை நாட்டி வச்சுட்டான். சூப்பர் சூப்பர் மாமா. மாமானா மாமா தான். அப்புறம் மாமா இந்த பெருமாள் கோயில் ஐயர் தான் என்ன பண்றதுன்னு தெரியல. மாப்பிள ஐயரை பார்த்து நேத்தே சொல்லிட்டேன். ஜாக்கி இப்ப கூட்டிட்டு வந்துடுவான். அப்புறம் மாமா இந்த ஐயர் விஷயத்துல இந்த அறிவும் வாத்தியம் மூக்கு நுழைக்கிற மாதிரி தெரியுது. மாப்பிள சிங்கமே பாஞ்சி வந்தாலும் சின்னதா ஒரு லாலிபாப் கொடுத்து கோக்குறாள் நீங்க. இவனுமே கிடக்குறானுங்க வெறும் சுண்டலி பசங்க. வணக்கம் தலைவரே. ஆனா வா ஐயா, இப்பதான் சாமஜ போனாட்டம் ஆடி அசைஞ்சு வர. ஏ ஜாக்கி சொல்லு முதலாளி. நம்ம தோட்டத்து பங்களால நான் சொன்னேன் அந்த வேலையை போய் பாரு, நான் பின்னாடியே வரேன். ஓகே முதலாளி. ஐயா வாங்க ஐயரு வாங்க. எப்படி இருக்கிறீங்க? வீட்டில் ஓ சாரி ஆத்துல மாமி சவிக்குமோ? இந்த பகவானோட புண்ணியத்தில் பெருமாளோட புண்ணியத்தில் சேமமா இருக்கும். என்ன வர சொல்லிடாமே, என்ன விஷயம்? என்ன ஐயரே ஒன்றும் தெரியாத மாதிரியே கேட்குறீங்களே. என் ஜாதகத்தில் கட்டம் பார்க்க வர சொல்லல. உண்மை ஜாதகத்தில் இப்ப கட்டம் தெரியலன்னு சொல்லத்தான் வர சொன்னேன். ஐயா, நீங்க எத்தனை முறை என்ன கேட்டாலும் என்னோட பதில் ஒண்ணுதானுங்க. அந்த பெருமாள் கோயிலும் அதை சுத்தி இருக்கிற 50 ஏக்கர் விளைநிலமும் எங்க பூர்வீக சொத்தாக்கும். அந்த பெருமாள் கோயில் எங்க முப்பாட்டனார் காலத்துல சொந்த செலவுல கட்டினதாக்கும். அதுக்குண்டான பத்திரம் ரெக்கார்டு எல்லாம் என்கிட்ட பத்திரமா இருக்கு. உங்களால என்னையா பண்ண முடியும்? என்ன ஐயரே நீ வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிற. கடவுளே இல்லைன்னு சொல்லிதான் நாங்க கட்சியை நடத்துறோம். இல்லாத கடவுளுக்கு எதுக்கு ஐயரே சொத்து? ஐயா, இனியும் இந்த மக்கள் இதை நம்ப தயாரா இல்லையாக்கும். காலம் மாறிடுச்சு அம்பி, காலம் மாறிடுச்சு. ஐயரே நீ எத்தனை கோயில் போய் உருண்டு பரண்டு சாமி கும்பிட்டாலும் கடவுளே இல்லைன்னு சொல்ற எங்களுக்கு தான் இந்த மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஐயரே எதுக்கு வீண் பேச்சு? இந்த பெருமாள் கோயில் தலைவரே நான் தான். நான் என்ன முடிவு பண்றேனோ அதான் நடக்கும், அதான் நடக்கணும். ஐயா, நீங்க நம்ப அநியாயம் பண்றீங்களாக்கும். நான் கோர்ட்டுக்கு போவேன் காணும், கோர்ட்டுக்கு போவேன். கோர்ட்டு ஐயா, இங்க இருக்கிறது கீழ்கோட்டு,
இங்க ஜட்ஜி வேற. ஆனா நம்மளுது மேல்கோட்டு. அங்க ஜட்ஜே நான் தான். நான் என்ன முடிவு பண்றோம் அதான் தீர்ப்பு. இத உங்க பெருமாளை நினைச்சாலும் மாற்ற முடியாது. தம்பி என்ன சாவு பயம் காட்டுறீங்களா? சாவு பயம் கோழைக்கு தான், எனக்கு இல்ல, தெரியுமோ? ஓ, அப்ப நீங்க தைரியசாலி சொல்லுவாரு. சொல்லுங்க, நீங்க தைரியசாலியா? பெருமாளே பெருமாளே பெருமாளே. அடச்சா, ஏயிலே என்ன பாவம் பண்ண தோன்று. நோக்கு ஒன்று தெரியுமோ, பாவம் பண்றவரை விட பாவம் பண்ண தோன்றவதான் குற்றவாளியா. இதை நான் சொல்லல, சட்டமே சொல்லுது. இப்ப சொல்லுங்க, நம்ம 2 பேத்துல யார் குற்றவாளி? ஐயா, நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுவேன். நீங்க பண்றதெல்லாம் அந்த பகவான் பார்த்துட்டே தான் இருக்கான். பகவான் பகவான் ஐயரே, பகவான் பார்த்துட்டே தான் இருப்பார், ஒன்றும் பண்ண மாட்டார். நீங்க என்ன பண்ற, இப்படியே பார்த்து போவோம். நான் பாட்டுக்கிறேன். என்ன மாப்பிள்ள, அந்த துண்டை இன்னும் கொஞ்சம் இறுக்கி பிடிச்சிருந்தா கதையே முடிஞ்சிருக்கும். அட ஏமாமா, கோடாரி தூக்கிட்டு எவனாவது புல்லு வெட்ட போவானா? காத்தடிச்சா சாயிர செடிக்கு எதுக்கு மாமா புயல்? கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நேரம் வரும்போது அவன் கதையை கச்சிதமா முடிச்சிருவோம். என்ன சுந்தரி, நல்லா இருக்கேன். சுந்தரி, என்ன ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு இழைச்சு போயிட்டேன். சோறு திங்கிறது இல்ல. வேற என்னையா எப்பயும் 3 பேரும் ஒன்னாதான் வருவீங்க, எனக்கு ஒருத்தர் குறையுது அவங்க. சுந்தரி, உணவு இருக்கிறியா? யோ செவிட்டு பையில கொஞ்சம் விட்டு வச்சுக்கோ, அந்த செவிடு கார்க்கேங்க போயிடும். ஆனா பாரு சுந்தரி. என்னையா சுந்தரி, என்னடா அவங்கிட்ட பேசி ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ற? ஆமா ஆமா, இவரோட பேசி கிளிகிளின்னு இருக்கும். சரி, எங்க உங்களோட ஒருத்தர் சுத்துவானே ஜானகி சி ஜானா, நாளைங்க அவனா? அவன்தான். முதலாளிகிட்ட சம்பளம் வாங்கினாவே எங்களுக்கு கொடுக்காம அவனே குடிச்சுட்டு இப்ப எங்க குடிச்சுட்டு யார் வீட்டுல படுத்து கிடக்கிறானே தெரிய மாட்டேங்குது. சி அவனே நிறம் மாட்டு இருக்கிறான். இந்த குடிச்சு ஆட்டாதே, தள்ளி வரடே. நான் எவ்வளவு குடிச்சாலும் நிதானமா இருப்பேன்டா. சுந்தரி, எப்படி இருக்கிற? கொஞ்சம் அப்படி இல்ல, கொடையை ஊத்துற போல பைத்தியக்காரன். என்னடே பகலே போட்டியா உன் இடத்துல கட்டியிருப்பது? சுந்தரி, முடியாதுன்னு சொல்லாத. வேற என்ன சொல்றது? மந்திரி கோச்சுக்குவாரு. எங்களை மது பிரியர் தான் சொல்லியிருக்காரு. அப்படியா? அப்படியே சொன்னாரு. நாடு விளங்கும். மது பிரியரே, கொஞ்சம் நவுறீங்களா? நான் வீட்டுக்கு போகணும். காதலுக்கு ஒரு வேலையை சொல்லிட்டு அப்புறமா போறீ. யோ இங்க பாரியா, நீங்க 3 பேருமே அந்த ஜானாவை விட்டு வெளியே வாங்க, அதுக்கப்புறமா பேசிக்கிறேன். அப்புறமா உங்க 3 பேர்ல சொல்றடே வயக்கான்னு சொல்லு. 3 பேர்த்தையும் கல்யாணம் பண்ணிக்க போறியா? நட்டுறான் உனக்கு. இங்க பாரு, 3 பேர்ல கல்யாணம் பண்ணிக்க முடியாது.
அது ஒரு பொம்பளை தப்பு பண்ணுனா இந்த பூமியே தாங்காது. இதெல்லாம் நல்ல விவரமா சொல்லு. ஐயோ இங்க பாரியா, எங்க ஜாக்கிரதை விட்டுறாது. இங்க பாரு, எனக்கு யாரை பிடிச்சிருக்கோ நான் அவங்கள கட்டிக்கிறேன். நீங்க முதல்ல அயோக்கியனை விட்டு வெளியே வரணும். ஏய் குருவா, அவ என்னத்தாண்டா சொல்றா? அவ என்னத்தான் சொல்றா? என்னத்தான் சொல்றா? ஏய் மச்சி, கட்டி வாங்குறீ. அவன் என்ன சொல்றானா, நம்ம தலைவர் அவர்கிட்ட நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு வெளியே வந்துடலாம். அப்புறமா இவன் நம்ம 3 பேர்த்துல ஒருத்தர இங்க பாரு லவ்வரா செலக்ட் பண்ணி கண்ணால கட்டிக்கிறாளாம். அப்படியா சொல்றா? ஒத்து சுந்தரி, நாங்களே தலைவர் பேரை சொல்லிட்டு தான் சுத்திக்கிட்டு வேலை வெட்டிக்கு போகாம குடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வேலையை விட்டுவிட்டு நாங்கள் என்ன தெருவுலையா நிற்க முடியும்? சுந்தரி என்ன சுந்தரி, என்ன வேற ஏதாவது யோசனை தான் சொல்ல. இது பாரு, எந்த யோசனையும் இல்ல. இதுதான் முடிவு. முடிஞ்சா பண்ண, இல்லையா சாத்திட்டு போ. போனா இவளும் இவ காதலும். ஏய் போடா. ஏய் இங்க பாரு, தங்க குஞ்சி மீச பாரு கழட்டிக்கிச்சு. அதான வாழா, இவன் காதலும் வேணும், ஒரு கத்திரிக்காய் வேணும். வாழா போலாம். முரண்டா போடா. டேய், இனிமே இவனுங்க தொல்லை எனக்கு இல்ல. ஒரு வழியா போய் தொலைஞ்சானுங்க சாமியை. யோ கிட்ட வந்த தெரியும்ல, வரும்பக்கலை சரி சுந்தரி, செஞ்சிருவேன். இப்போ உன்னோட சவாலுக்கு நான் ரெடி. இப்பவே போய் முதலாளிகிட்ட போலாம், நீயும் உன் வேலையும் சொல்லிட்டு வரேன். ஓகேவா? இது பாரியா, இப்ப வேண்டாம். நீ போதையில் இருக்க தெரியட்டும், அதுக்கப்புறமா போய் பேசிப்போம். சுந்தரி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? தெரியல, என்னது? குடியாரங்க, ஐயோ ஐயோ நானே சொல்லிவிட்டேன். மது பிரியர்கள் போதையில இருந்தா எப்பவும் உண்மையதான் பேசுவாங்க, தெரியுமா? கிளிப்பாங்க. யோ இங்க பாரு, இப்ப நீ போதையில் இருக்க. அவனே இப்ப போய் பேச சரி வராதியா, நாளைக்கு பேசிக்கோ. சரி சுந்தரி, நமக்கு தான் லவ் தான் ஓகே ஆயிடுச்சுல்ல, ஒரு மொத்தம் ஒண்ணு இதுதான் கொடுக்கலாம்ல. எது இந்த வாயிலியா? வாயில வேண்டாம், இந்த பக்கம் கொடு. கொடுத்துட்டாரு உனக்கு. முத்தம் தானே, கொடுத்துட்டா போச்சு. நல்லா காட்டு வாய. ஐயோ ஐயோ ஐயோ, காதல்ல கருமம், என்னத்த குடிச்ச இந்த நேரம் வருது? காதல்ல முதல் முத்தம்னா இப்படித்தான் இருக்க மாட்டேங்குது. ஏடா பேமாளி. யோ நான் இங்கேயே முத்தம் கொடுத்தேன், அருங்கட்ட வெங்காயம் நான் ஒண்ணு ஓங்கி அரைஞ்சேன், அது கூட தெரியல. நான் குடிக்கார நாயே. அச்சோ தப்பா பேசிட்டேனே, அரசாங்கத்திட்ட தப்பா பேசிட்டேனே, மனுஷனுக்கு மக்களே. மது பிரியரே, இப்ப சரி, கரெக்டா சொன்னேன். அப்படித்தான் இருக்கணும், புரியுதா? மரியாதை பேசாத, ஆளு போயிடும். நீ மான கெட்டுறாத. மது பிரியரே, இப்ப போயிட்டு தயவு செஞ்சு நாளைக்கு வாங்கல பேசிக்கலாம். ஓகே சுந்தரி. இங்க பாரு தூக்கிட்டு நிக்குது, அது உள்ள வச்சுக்கிட்டாய். ஐயா 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 ஐயா. ஏண்டா சுந்தரம், என்னாச்சு? ஏன் அழுகுற? ஐயா, என் மக தூக்க தொங்கிட்டாயா. ஒரு மாவட்டம் என் மகன் செத்து போயிட்டாயா.
அடப்பாமே இப்படி ஆயிடுச்சே. மாமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சுந்தரத்து கூட போய் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருங்கள், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். முக்கியமாக போலீஸ் கிட்ட வரணும் பார்க்கணும். சரிமா? ஐயா, அன்னைக்கு தோட்டத்து பங்களாக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறமா ஐயா ஐயா இந்த ஒரு வாரமா என் பொண்ணு சரியா சாப்பிடலீங்க, சரியா தூங்கலீங்க. ஐயா என்கிட்ட கூட சரியா பேசுறா யசமா. ஐயா என் பொண்ணு என்ன பார்த்து கடைசியா ஒரு வார்த்தை கேட்டா, ஐயா அப்பா ஏழையா பிறக்கிறது பாவமாப்பா அப்படின்னு என்ன பார்த்து என் குழந்தை கேட்டா. ஐயா ஐயா டாக்டர்கிட்ட கூட போனான்னு கூப்பிட்டேன். அப்பா எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னு என் மவ என்ன பார்த்து சொன்னாங்க. ஐயா ஐயா திரும்பவும் நான் கடைசியா கூப்பிட்டேன், வாமா போகலாம் அப்படின்னு. இல்லை எனக்கு ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஐயா என்ன பார்த்து என் குழந்தை கடைசியா கேட்டா. ஐயா அப்பா ஏழையா பிறக்கிறது பாவமாப்பா அப்படின்னு என் குழந்தை கேட்டா. ஐயா 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 ஏன் கேட்டானே எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல யசமா. சரி சுந்தரம், ரொம்ப வருத்தப்படாத. ஜெட்லி ப்ரூஸ்லி இவரை கூட்டிகிட்டு போய் கிட்ட நின்று ஆக வேண்டிய எல்லாம் பாருங்க, நான் பின்னாடியே வரேன். என்ன மாப்பிள்ள இப்படி ஆயிடுச்சு? மாமா அந்த பொட்டை நாய் ஏதாவது லெட்டர் எழுதி வச்சுட்டு போறா, அவள் வீடு பூரா செக் பண்ணுங்க. ஒரு சின்ன குழு கிடைச்சா கூட நம்ம சாப்டரே க்ளோஸ். சரி மாப்பிள்ள, நான் போய் கிட்ட நின்று ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்குறேன். அப்படியே நீங்கள் சொன்னதையும் என்னன்னு பார்க்குறேன். வர மாப்பிள்ள. அப்பா அப்பா என்னப்பா? அப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம்? ஆடிக்காரு தானே, வாங்கிக்கலாம்ப்பா, கொஞ்சம் பொறு. இப்போ என்னடா அவசரம்? அது இல்லைப்பா, அது வந்து என்னடா இழுக்கிற? என்ன விஷயம் சொல்லு. இல்லைப்பா, நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. அப்போ பயப்படுற மாதிரி ஏதோ பண்ணியிருக்கிற, அப்படி தானே? சரி சொல்லு. இந்த காதலை பற்றி நீங்கள் என்னப்பா நினைக்கிறீங்க? என்னடா திடீர்னு காதல் கீதல்னு? என்ன விஷயம்? அப்பா நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கப்பா. டேய் அன்பு, இப்போலாம் வெளிநாடு மாதிரி நம்ம நாட்டிலையும்
ஆம்பளையும் பொம்பளையும் காதலிக்காம ஆணுன்னா பொண்ணையும் பொண்ணுன்னா ஆணையும் காதலிச்சா சந்தோஷம்தான். நானும் ஒரு பொண்ணதான்பா காதலிக்கிறேன். என்னது, பொண்ண காதலிக்கிறியா? அப்பாடா, ரொம்ப சந்தோஷமடா. இந்த காலத்து பயணப்பெத்த அப்பனுங்களாம் இப்படிதான் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியிருக்கு. சரி சொல்லு, பொண்ணு யாரு, எந்த ஊரு, என்ன சாதி, நம்ம சாதியா அசலா, அதை தெரிஞ்சுக்கணும்ல. அதுல தான்பா ஒரு சிக்கலை. ஏண்டா, வேற சாதி பொண்ணா? ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுதுடா? வேற சாதியெல்லாம் இல்லப்பா. அப்ப வேற என்ன? வேற மதம். என்னது, வேற மதமா? ஏன்பா என்னாச்சு? டேய் அன்பு, நான் சாதி மதம் பார்க்குற ஆளெல்லாம் இல்லை. ஆனா நம்ம சாதி சனம், நம்ம ஊரு, அதை நினைச்சாதான். அப்பா அதை விடுங்கப்பா. இந்த 2024ல் இதெல்லாம் சர்வசாதாரணம். சரிடா அன்பு, பொண்ணு யாரு? பெரிய கோடீஸ்வரனோட ஒரே பொண்ணுப்பா. பேரு ஸ்டெல்லா. எல்லாம் ஓ, கிறிஸ்டினா? ஆமா, அவங்க வீட்டில் இதுக்கு சம்மதமா? அவங்க சைடு எல்லாம் ஓகே தான்ப்பா. நீங்களும் ஓகே சொல்லிட்டீங்கன்னா உடனே கல்யாணம் தான். டேய், உனக்கு மூத்தம் ஒருத்தர் இருக்கிறதையே மறந்துட்டியாடா? என்னப்பா ஏன் தலை உருளுது? என்ன சொல்றான் உங்க இளைய தளபதி? அது ஒண்ணுமில்லடா, உன் தம்பி லவ் பண்றாராம், கல்யாணம் பண்ணி வைக்கணுமா. அரா சக்க, வாழ்த்துக்கள்டா தம்பி. தேங்க்ஸ் ப்ரோ. பொண்ணு யாரு? பேரு ஸ்டெல்லா. என் கூட தான் நான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறா. பெரிய கோடீஸ்வரனோட ஒரே பொண்ணுண்ணா. அதுதானே பார்த்தேன். எங்கடா நம்ம தம்பிக்கு காதலெல்லாம் காசு பணத்து மேலே தான் நினச்சேன். ஓ, காசு பணம் இருக்கிறனால தான் இந்த காதலேவா? ஓகேடா. டே அண்ணா வேணாம். டே வேண்டான்னா விட்டுறா, பாவம் அந்த பொண்ணாவது நல்லா இருந்துட்டு போகட்டும். அப்பா இங்கே பாருங்கப்பா, முதல்ல இவன் கல்யாணத்தை முடிங்க, இல்லை மாலை எங்களுக்குமா நான் வந்து நின்றுவேன். டேய் ஒருடா. என்னப்பா அறிவு, உனக்கும் பொண்ணு பார்த்துடலாமா? பார்த்துடலாம்பா. என்ன பார்த்துடலாமா? எப்போ இவனு ஏற்கனவே பொண்ணை பார்த்துட்டோம்போ. என்னடா சொல்ற? டேய் நீயுமாடா லவ் பண்ற? ஆமா, அவ என்ன மதம்? புத்த மதம். அப்பா நான் மாமன் பொண்ணு மைதிலி தான்பா லவ் பண்றேன். அப்பா நீங்க தான் மாமா கிட்ட சொல்லி எனக்கு மைதிலி கல்யாணம் பண்ணி வைக்கணும். டேய், அவனுக்கு என் மேல இருக்கிற கோவத்துக்கு நான் பொண்ணு கேட்டு போனா என்னை கொன்னே விடுவான்டா. அப்பா நம்ம மாமா தானேப்பா, கேட்டு பாருங்க. மாமா ஏதாவது ஏடா குடுமா பேசுனா பொண்ணை தூக்கிடலாம். ஏய், இந்த பொண்ணை தூக்குற வேலையெல்லாம் வேணாம். நம்ம மாமாவோட சம்மதத்தோட, நம்ம அப்பாவோட ஆசீர்வாதத்தோட தான் என் கல்யாணம் நடக்கணும். அப்பா இங்க பாருங்கப்பா, இவன் சொல்ற மாதிரி அது இந்த ஜென்மத்தில் நடக்கிற மாதிரி தெரியல. அப்பா இவனுக்காகலாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது. இன்னும் 3 மாதம்தான் டைமு. அதுக்குள்ள இவன் கல்யாணத்தை முடிக்கிறீங்க, இல்லை மாலை கழுத்துமா நான் வந்து நின்றுவேன். அப்பா விடுங்கப்பா, இன்னும் 3 மாசம் இருக்குது, பார்த்துக்கலாம். அறிவு, வணக்கம் சார். வணக்கம் வாத்தியாரே. சாமி என்ன ஏதாவது முக்கியமான விஷயமா? 2 பேரும் காரசாரமாக பேசிட்டு இருக்கீங்க. அது ஒன்றும் இல்லைங்க வாத்தியாரே, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். ஆமாம், நீங்கள் என்ன இவ்வளவு தூரம்? நம்ம அறிவுகிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், அதான் வந்தேன். சரிங்க வாத்தியார், நீங்கள் பேசிகிட்டு இருங்க. நான் பஞ்சாயத்து ஆஃபீஸ் வரைக்கும் போகணும். ஊருக்குள்ளே நல்ல தண்ணி சரியாகவே வரமாட்டேங்குது.
பில்லு கட்டுறது தான் பெருசாக இருக்குது. நான் போய் ஈவோவை பார்த்து பேசிட்டு வந்துடுறேங்க. நல்லது, சரி. அறிவு அறிவு நாம் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. போன வாரம் சுந்தரம் தான் பொண்ணை கூட்டிக்கிட்டு ஜனாவோட தோட்டத்து பங்களாவுக்கு போயிருக்கிறான். அதுக்கு பின்னாடி தான் அந்த பொண்ணை சூசைட் பண்ணியிருக்கிறான். சார், அந்த பாவியால இன்னும் என்னென்ன கொடுமையெல்லாம் நடக்குமோ தெரியல. அறிவு, நீ என்ன பண்ற, உடனே சுந்தரத்தோட வீட்டுக்கு போ. அங்க அந்த பொண்ணு லெட்டர் ஏதாவது எழுதி வச்சிருக்காளான்னு தேடிப்பாரு. எனக்கு என்னமோ நிச்சயம் ஏதாவது ஒரு தடயம் கிடைக்கும்னு தோணுது. சரிங்க சார், நான் இப்பவே போறேன். சார் வாங்கல, நானும் அந்த பக்கம் தான் போறேன். உங்களை அப்படியே ட்ராப் பண்ணிட்டு போறேன். சரிப்பா அறிவு. சரிங்க சார். சார், எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இந்த ஆஃபீஸில் ஸ்டெல்லான்னு எஸ் எஸ், தெரியும் தெரியும். சொல்லுங்க, நீங்கள் அமெரிக்காவில் தானே வரீங்க? அவங்க அப்பாவோட மேனேஜர் தானே நீங்கள்? என்னது மேனேஜரா? அமெரிக்காவுக்கு வரேனா? யாரோட அப்பா, யாரோட மேனேஜர்? என்ன சார் வளர்றீங்க? நான் அன்னை மேரி அனாதாசிரமத்திலிருந்து வரேன் சார். ஓ அப்படியா, சரி சொல்லுங்க சொல்லுங்க. சார், எங்கள் அனாதை ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்த குழந்தைங்கள்லாம் அங்கேயே தங்கி அங்கேயே படித்து வெளியில் நல்ல வேலைக்கும் போயிடுவாங்க. அப்புறம் அவங்களோட கல்யாணம் முடிஞ்சு கடைசி காலம் வரைக்கும் எங்கள் ஆசிரமம் அவங்கள கண்காணிச்சிக்கிட்டே இருக்கும். அப்படியே அவங்கள கண்காணித்து மாதம் ஒரு தடவை எங்கள் ஆசிரமத்துக்கு ரிப்போர்ட்டு கொடுக்கணும். இப்போ சொல்லுங்கள், ஸ்டெல்லா எங்கீங்க? என்னது அனாதாசிரமா? நோ நோ, நீங்கள் தேடுற ஸ்டெல்லா இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணல, வேறு ஏதாவது கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க. நீங்கள் அங்கே போய் பாருங்கள். மிஸ்டர், இவங்க தான் ஸ்டெல்லா. மிஸ்டர், இப்போ சொல்லுங்க, ஸ்டெல்லாவை தெரியுமா தெரியாதா? இந்தாயா, அவ யாருன்னு எனக்கு தெரியாது. முதல்ல போய் அங்கிருந்து. என்னையா இவன் கம்ப்யூட்டரில் வேலை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகி மென்டலே ஆகிட்டான் போல் இருக்கு. என்னடா உலகம் இது? நான் வரேன். அடி பாவி, அனாதை நாயாடி நீ! அமெரிக்கா ரேஞ்சுக்கு பேசி என்னை ஏமாத்திட்டியடி. பெரிய கோடீஸ்வரன்னு சொல்லி என் கனவுல மண்ணை போட்டுட்டியடி. பெரிய பணக்காரின்னு சொல்லி என்ன என்ன ஏமாத்திட்டியடி. ஹாய் மாம்ஸ். என்ன ஃபேஸில் டல் அடிக்குது? எனிதிங் ப்ராப்ளம்? எனிதிங்கிறாங்க, எவ்ரிதிங்கிறாங்க. வாங்க வாங்க மில்லியனர் மேடம். அப்புறம் அமெரிக்காவில் அப்பா சௌக்கியமா? அன்பர், என்னாச்சு? வாட்ஸ் ராங் வித் யூ? இதாண்டி இதாண்டி நீ ஸ்டைலா பேசுற இங்கிலீஷ் தான் என்ன முட்டாளாக்கிடுச்சு. என்ன ஒரு டைப்பா பேசுறான்? ஒருவேளை நம்ம உண்மை தெரிஞ்சு போச்சோ? அடியே, உண்மை மட்டும் இல்லடி, உன் மைண்ட் வைஸ் எனக்கு தெரியும். சதிகாரி சதிகாரி, இப்படி என் கனவுல மண்ணள்ளி போட்டுட்டேடி பாவி. அன்பு, நம்மளுடைய முதல் சந்திப்பிலேயே இந்த உண்மையெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அனாதையா வாழ்க்கைய ஆரம்பிச்ச எனக்கு எங்க உங்க காதலும் உங்க குடும்பமும் உங்க கூட சேர்ந்து வாழ்ற அந்த வாழ்க்கை கிடைக்காமலே போயிருமோன்ற பயத்துல தான் போடி நம்பிக்கை துரோகி.
என் மூஞ்சிலே விழிக்காத. அன்பே, நம்பிக்கை துரோகின்னு சொல்லாதீங்க. நான் உங்க மேல வச்சிருக்கிற காதல் நிஜம், அதை நம்புங்க. இனி பேசி ஒன்றும் ஆக போறதில்ல. முதல்ல நீ கிளம்பு. அப்ப நீ என்ன லவ் பண்ணல? கோடிக்கணக்கான பணத்தை தான் லவ் பண்றல? ஆமாண்டி, ஆமா. இங்க எல்லாமே பணம் 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 தான். இங்க ஒருத்தங்கிட்ட பணம் லட்சத்துல இருந்தா அவன் லட்சாதிபதி, அதே கோடியில இருந்தா அவன் கோடியாதிபதி இல்ல, கோடீஸ்வரன். இந்த ஈஸ்வரன் பட்டம் அந்த பரமசிவனுக்கு அப்புறம் இந்த பணக்காரருக்கு மட்டும்தான். அதை நீ புரிஞ்சுக்க. அன்பே, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்களும் நானும் ஒரு நல்ல வேலையில இருக்கோம். நல்லா சம்பாதிச்சு சிக்கனமா செலவு பண்ணா நீங்க சொல்ற கோடியில இந்த காலத்துல தாராளமா சம்பாதிச்சுக்கலாம். அளவா சிக்கனமா? அடி போடி. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஆடம்பரத்தையும் அனுபவிச்சு வாழணும்னு ஆசைப்படுறவன் நான். இனி உனக்கு எனக்கும் செட்டே ஆகாது. அம்மா தாயே, உனக்கு ஒரு கும்பிடு, உன் காதலுக்கு ஒரு கும்பிடு. முதல்ல கிளம்பு. அப்போ இந்த 2024ல காதல் பிரேக்கப்லாம் ரொம்ப சாதாரணம். நீ முதல்ல கிளம்பு. என்னது பிரேக்கப்பா? அன்பே, இதுதான் உன் முடிவா? இல்லடி, இதுதான் என் முடிவு. புரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. அனாதைய வாழ்க்கையை ஆரம்பிச்ச எனக்கு என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறதும் அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை. பாய். என்னடி? பட் வாட் திங், என் சாவுக்கு காரணம் நீ தானே. எழுதி வச்சது தான் சாவன். என்னடி என்ன மிரட்டுறியா? நான் ஒண்ணு மிரட்டல, என் நிலைமை எடுத்து சொன்னேன். நீங்க பயந்ததுக்கு நான் பொறுப்பாக முடியாது. ஏ நில்லுடி. என்ன பண்ணுவேன்? நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ பிரேக்கப் பண்ண சொல்லிட்டல, என்னை விட்டுரு. பாய். ஸ்டெல்லா ப்ளீஸ் ஸ்டெல்லா, எனக்கு பயமா இருக்கு. ஸ்டெல்லா ப்ளீஸ் ஸ்டெல்லா. அடி போடி. இந்த பூச்சண்டிக்கெல்லாம் பயப்படுறாளே, நான் இல்லை. அப்படியா? பார்க்கலாம் பூச்சாண்டியா மாயாண்டியான்னு நாளை காலையில தினத்தந்தியில கொட்ட இடத்துல வரும். விஜய் டிவில கோட்டு போட்ட கோபிநாத் குற்றம் நடந்தது என்ன அப்படின்னு கத்தி பேசுவாரு. அது டிவிலையும் வரும். நாளைக்கு உங்க வீட்டுக்கு போலீஸும் வரும். என்னது போலீஸா? ஏண்டி, நான் என்ன உனக்கு எடுத்து கர்ப்பமா வாக்கிட்டேன்? போலீஸ்ல வருங்கிற? ஏன் உடம்பு கெடுத்தா மட்டும்தான் தப்பா? மனசு கெடுத்தா தப்பு இல்லையா? என் வாக்கு மூலம் ஒண்ணு போதும் உன்னை உள்ள தள்ளுறதுக்கு. ஸ்டெல்லா என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பாவமா இல்லையா? ஆமாடா கண்ணா, உன்னை பார்த்தா எனக்கு பாவமா தான் இருக்கு. என்ன ஏன் இதெல்லாம்? அப்படின்னா நீ ஒன்று பண்ணு. உன் பிரேக்கப்பை கேன்சல் பண்ணிட்டு உன் லைஃப்ல என்னை பிக்கப் பண்ணிக்கிறியா? இந்த கொஞ்சலுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. நான் எவ்வளோ பெரிய கனவோட இருந்தேன் தெரியுமா? என் ஆசை மச்சானே, இங்க வாங்க. இப்போ என்ன, பணம் சம்பாதிக்கணும் அவ்வளோதானே. சம்பாதிச்சுட்டா போச்சு. சரி, நான் உண்மையை மறைச்சதெல்லாம் தப்பு தான். அதுக்காக இப்போ நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்.
வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம் அது குத்தால சுகவாசம் அட இப்போது எப்போதும் முப்போதும் தொட்டு பேசும் இந்த பெண்ணோட சகவாசம் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம் அது குத்தால சுகவாசம் இந்த பெண்ணோட சகவாசம் வெப்பத்தில் கோயில் தெப்பத்தில் ஏறலாம் ஏறலாம் காமன் குன்றத்தில் காதல் மன்றத்தில் சேரலாம் சேரலாம் கோடை வெப்பத்தில் கோயில் தெப்பத்தில் ஏறலாம் ஏறலாம் காமன் குன்றத்தில் காதல் மன்றத்தில் சேரலாம் சேரலாம் மந்தாரை செடியோரம் கொஞ்சம் மல்லாந்து நடுநேரம் சந்தோஷம் பெறலாமா அதில் சந்தேகம் வரலாமா பண்டத்தால் நட்டு பட்டு பாயிட்டு மெல்லத்தான் மள்ளத்தான் இல்லத்தான் அப்பப்பப்பா வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம் அது குத்தால சுகவாசம் அட இப்போது எப்போதும் போதும் தொட்டு பேசும் இந்த பெண்ணோட சகவாசம் மொட்டுத்தான் வந்து சொட்டு தேன் சந்து கிட்டத்தான் ஒட்டத்தான் சட்டத்தான் அப்பப்பா வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம் அது குத்தால சுகவாசம் காதல் மன்னனா நீயும் கண்ணனா நாளும் ஓர் அலங்காரம்மா கோழி மெல்லத்தான் சேதி சொல்லத்தான் தோன்றினேன் நவதாரமா காதல் மன்னனா நீயும் கண்ணனா நாளும் ஓர் அலங்காரம்மா கோழி மெல்லத்தான் சேதி சொல்லத்தான் தோன்றினேன் நவதாரமா கல்யாணம் முடிக்காது நம்ம கச்சேரி தொடங்காது கல்லாலே அணை போட்டு இந்த காவேரி அடங்காது அப்பப்பா தப்பப்பா தப்பு சட்டப்பா சட்டப்பா எட்டிப்போ அப்பப்பப்பா வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம் அது குத்தால சுகவாசம் அட இப்போது எப்போதும் போதும் தொட்டு பேசும் இந்த பெண்ணோட சகவாசம் மட்டுத்தான் வந்து சொட்டு தேன் தந்து கிட்டத்தான் ஒட்டத்தான் சட்டத்தான் அப்பப்பப்பா வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம் அது குத்தால சுகவாசம் அட இப்போது எப்போதும் முப்போதும் தொட்டு பேசும் இந்த பெண்ணோட சகவா